அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீதும் அவன் மனுஷரும் இந்த சிக்லாகுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், அவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாமே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போயாச்சு. அந்த சிக்லாகையும் அந்த அமலேக்கியர் சுட்டரித்து போட்டாங்க. இப்போ எல்லாருமே தாவீதுக்கு அகெயின்ஸ்டாக எழும்பியாச்சு. பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே அதில் பார்க்குறோம். இந்த இதில் நம்ம பார்க்கும்போது 4ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போயாச்சு. எல்லாரும் சத்தமிட்டு அழுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தாவீது ரொம்ப நெருக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லாரும் கல்லறியணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ உதவிகளை பெற்றாங்க தாவீதுட்டிருந்து. ஆனால் இந்த சூழ்நிலையில் எல்லாருமா இணைந்து தாவீதோடு இணைந்து இசைந்து செய்ய வேண்டிய காரியத்தில் அவனை தனியாக விட்டு அவன் நெருக்கப்படுகிற அளவுக்கு அவன் மேல் கல்லறியணும்னு சொல்லி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போது தாவீது செய்த காரியம் பாருங்களேன். தாவீது ரொம்ப நெருக்கப்பட்டான். ஆனால் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்போது அந்த நேரத்தில் அவனும் சோர்ந்து போயிருந்தானால் நிச்சயமாக எந்த காரியத்திலையும் ஜெயம் எடுத்திருக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? அந்த நெருக்கத்தின் சூழ்நிலைகளில் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக முறுமுறுத்து, நிறைய பேர் அதான் செய்கிறோம், முறுமுறுத்து அப்படியே வேதனையோடு, ஐயோ என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பக்கமாக அப்படி விழுந்து கிடக்கிறவங்க உண்டு. ஒரு சிலர் ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு எழும்புறவங்களும் உண்டு. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். ஸோ அந்த ஆபத்தான சூழ்நிலை வரும்போது நம்ம தாவீதை போல கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொள்கிறோமா? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, தாவீதால் தான் அது முடியும், நம்மளாலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நம்மளால் முடியும். ஆண்டவருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இப்போது அவன் அபியத்தாரை கூடுறான், ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லி தேவனிடத்தில் விசாரிக்கிறான். தாவீதிடத்தில் ஒரு நல்ல ஒரு குணம் என்ன அப்படின்னா, எதை எடுத்தாலும் ஆண்டவரிடத்தில் விசாரிக்காமல் எந்த காரியத்தையும் செய்யவே மாட்டான். ஸோ அவன் விசாரிக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் அதை பின்தொடரணுமா வேண்டாமா? இதுதான் ஆண்டவரிடத்தில் அவன் ஒவ்வொரு காரியங்களையும் விசாரிக்கிற காரியம். ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ பின்தொடர் அப்படின்னு சொன்னோடனே தைரியமாக தன்னுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவன் போகிறான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவன் பார்க்குற நம்ம 19ஆம் வசனம் கடைசியில், ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நிறைய காரியங்களை இழந்திருக்கிறீங்க இல்லையா? எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நன்மைகளை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மேன்மைகளை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்களுடைய வேலைகளை இழந்திருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகளை இழந்திருக்கலாம். உங்களுக்கு அன்பானவர்களை நீங்கள் இழக்க கொடுத்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ள நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவருக்குள்ளே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு எதிராக எல்லா சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கேட்பீர்களானால், ஆண்டவரிடத்தில் விசாரிப்பீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் சரியான வழி நடத்துதலை உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்கள் பேரில் பிரியப்படுவார். நீங்கள் இழந்த எல்லா நன்மைகளையும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு தாவீதை குறித்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர். ஆண்டவரே, இழந்த எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டானே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை இழந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த பிள்ளைகள் உண்டு.
தகப்பனே, தங்களுடைய உயர்வை, தங்களுடைய வருமானங்களை, ஆண்டவரே, தங்களுடைய வேலைகளை இழக்க கொடுத்தவர்கள் உண்டப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்வீராக. உம்மையே நம்பியிருக்க, உம்மையே பற்றி கொண்டு வாழ உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் இழந்து போனதை உடைய பிள்ளைகளுக்கு பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆபத்து காலத்தில் சோர்ந்து மட்டும் போயிடாதுங்க. ஆண்டவராகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் நீங்கள் இழந்து போன நன்மைகளை கர்த்தர் திருப்பி கொடுப்பார். காட் பிளஸ் யூ.